வேலை பார்க்கிற பலரும் வந்து பாவேக்காவுக்கு சென்னை வாக்களித்திருக்காரு. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டில சோறு போட்டு உட்கார்ந்து அந்த சோத்தை சாப்பிடறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு தந்த சோறு. இங்க பார், அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பேசணும். எக்ஸ்ட்ராவா ரைமிங் எதனா பேசினேன் கீஞ்ச வாயில கோந்த ஊத்தி ஒட்டி விட்டுருவேன். நான் கடினமான வார்த்தை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை. என்ன சார் வகுடு எடுத்து வரணும் முடி புட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார், கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேறு பேசுவேன். நீங்கள் வேறு ஒரு மாதிரி பேசுகிறீங்களா, அப்புறம் தப்பாயிரும். அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்கிறீங்களா? எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 நாள் அன்னைக்கு தான் போட்டான். ஏன்னா பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா, இருக்குதா? இல்ல. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. கம்ப்யூட்டர் காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகின் பல நாடுகளுக்கு மெல்ல விரிவடைய தொடங்குகின்ற அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்குள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவர் ராஜீவ் காந்தி. ரைட்டா? அவர் அறிமுகப்படுத்தாம இல்ல. ஆனா அவர் எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பல ஆட்சி மாற்றங்கள் அதெல்லாம் விடுங்க. ஆனா ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. இந்தியாவில் ஒரு மாநிலம் கணினியுடைய தொடக்க காலத்திலேயே இனி கணினி யுகம், கம்ப்யூட்டர் தான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு அந்த கம்ப்யூட்டரை பள்ளி பாட புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்து கம்ப்யூட்டர் கல்வியை தந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை கொண்டு வந்து கம்ப்யூட்டருக்கான கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர் தோறும் தொடர்ந்து வச்சு உங்க கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைகர் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கணினி பூங்காக்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல, வெளிநாடுகளுக்கு ஆன்லைன் என்ன ஆன்சைட் போறீங்க, வெளிநாட்டுக்கு அமெரிக்காக்கலாம் அப்படிலாம் போய் கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ் ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்கள வேற ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் ஃபிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற மார்க்லாம் பத்தாம டிஎன்பிசி எக்ஸாம்க்கு வேற தனியா ஒரு 2 மாசம் உட்காந்து படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலை இல்ல பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும்.